வணக்கம். பிள்ளைங்க 2 பேருக்குமே இன்னைக்கு ஸ்கூல் லீவு. இருந்தாலுமே ஸ்கூலுக்கு போணும். ஏன்னா, இன்னைக்கு ஓப்பன் டே. மார்க்கெல்லாம் செக் பண்ணணும். ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, வந்ததும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒர்க் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, மார்னிங்கே முட்டை குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தின்பண்டங்கள்லயே மிக சிறந்த தின்பண்டம் தேங்காய் துண்டுகள் தாங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கும் தேங்காய் துண்டுகள பழக்கப்படுத்துங்க. ரத்தத்த சுத்திகரிப்பு பண்றதுல தேங்காய்க்கு மிகப்பெரிய பங்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாம, இருதயம், கல்லீரல், சிறுநீரகம் இதுக்கும் ரொம்பவே நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாட்டர்டே அப்படின்றதால முட்டை உடைச்சு ஊத்துறதுக்கு முன்னாடியே எனக்கு மட்டும் தனியா குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். கருப்பு கவுனி அரிசி இட்லிக்கு சூப்பரா ஒரு தக்காளி சட்னி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூல்ல போய் சூப்பரா மார்க் செக் பண்ணியாச்சுங்க. ஓரளவுக்கு சூப்பரா தான் 2 பேருமே மார்க் வாங்கியிருக்காங்க. மோனி அண்ட் தேவி அக்கா 2 பேருமே எனக்கு ரொம்பவே க்ளோஸ்ங்க. ரிட்டர்ன் வரும்போது அவங்க 2 பேரும் எங்க கூட தான் வந்தாங்க. மோனிய இறக்கி விட்டாச்சு. ஆனா, அக்கா வீட்ல இறங்கும்போது 2 குட்டீஸும் இறங்கி ஓடி போயிட்டாங்க. நம்ம வீட்ல மாடியில இருந்தே கீழ இறக்க மாட்டேங்க. ஆனா, அக்கா வீட்டுக்கு தைரியமா அனுப்பலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க.